காளையின் அறிவுரை. ஒரு விவசாயி கிட்ட ஒரு விசுவாசமான காளமாடு இருந்தது. அவருக்கு எல்லா விதத்திலயும் அது உதவியா இருந்துச்சு. ஒரு நாள் அவர் வீட்டுக்கு பின்னாடி ஒரு பூச்சி பறந்து வந்தது. நீ தினமும் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிற, நீ விவசாயிக்கு நிறைய உதவியும் பண்ற. அவரை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கஷ்டப்பட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்க. ஆனா அதுக்கு பதிலா உனக்கு என்ன கிடைக்குது? இந்த புல்ல மட்டும்தான் உனக்கு சாப்பிட கொடுக்கறாங்க. உன் நிலைமைய நினைச்சா எனக்கே வருத்தமா இருக்கு. இத பாரு நண்பா, அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. மனுஷங்களுக்கு உதவி பண்றதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க என்ன ரொம்ப நல்லபடியா பாத்துக்குவாங்க. இந்த மனுஷங்க அவங்க தேவைக்காக உன்னை பயன்படுத்திக்கிறாங்க. அதனால தான் இந்த மனுஷங்களுக்கு நான் உதவி பண்றதே இல்ல. அதனால தான் அவங்க ரத்தத்தை நான் உறிஞ்சிறேன். ஆனா பெரிய உருவமா இருக்கிற நீ அந்த மனுஷங்களுக்கு அடிமையா இருக்கியே. ஆனா என்ன பாரு, நான் ரொம்ப குட்டியா இருக்கேன். ஆனா அவங்க ரத்தத்தை நான் உறிஞ்சிறேன். நான் மனுஷங்களுக்கு ஏன் உதவி பண்றேன்னா, அவங்க எனக்கு சாப்பாடு கொடுக்கறாங்க, நல்லபடியா பாத்துக்கிறாங்க, தங்க இடம் கொடுக்கறாங்க, உடம்பு சரியில்லைன்னா கவனிச்சுக்கிறாங்க, பாசத்தோட தட்டி கொடுப்பாங்க, நான் பண்ற வேலையெல்லாம் பாராட்டுவாங்க, என்கிட்ட அன்பான வார்த்தைகள்ல பேசுவாங்க. அதனால தான் நான் அவங்க கிட்ட ரொம்ப விசுவாசமா நடந்துக்கிறேன். ஆனா நீ பண்ற உதவிக்கு இது ரொம்ப கம்மியா தெரியலையா? நீ ராத்திரியும் பகலுமா அவங்களுக்காக வேலை செஞ்சா அவங்க உனக்கு அன்பை காட்டுறாங்க, அவ்வளவுதானே? ஆனா நான் உன்னை விட ரொம்ப பரவாயில்ல. நான் பார்க்க இவ்வளவு குட்டியா இருந்தாலும் அவங்களுக்கு நான் அடிமையா இருந்ததே இல்ல. நீ முட்டாளா இருக்க. இதுக்கெல்லாம் நீ பெருமைப்படவே கூடாது. மனுஷங்களுக்கு உன்னை ஏன் பிடிக்கலன்னா, நீ அவங்க ரத்தத்தை உரியற, அவங்களுக்கு எந்த உதவியும் பண்ண மாட்டேங்கிற. நீ ஒரு பூச்சியா மட்டும்தான் அவங்களுக்கு தெரியற. அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. மாடு சொன்னதை கேட்காம அந்த பூச்சி அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. எப்பவும் போல ஒரு நாள் அந்த விவசாயி மேல ரத்தத்தை உறிஞ்சறதுக்காக அந்த பூச்சி போய் உக்காந்தது. பூச்சியை பார்த்த விவசாயி அதை ஒரே அடியா அடிச்சு அதோட கதையை முடிச்சிட்டாரு. கெட்டது செய்தால் கெட்டதே விளையும். அது மட்டும் மத்தவங்களுக்கு உதவி செஞ்சிருந்தா இந்நேரம் அது உயிரோட இருந்திருக்கும். கருத்து: எதை விதைக்கிறோமோ அதையே அறுவடை செய்வோம்.